ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு புது எக்ஸல் சேலஞ்ச். சிம்பிளான சேலஞ்ச் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10லேருந்து இப்போ ஏப்ரல் 26 இந்த வருஷம் ஏப்ரல் 26 வரைக்கும் என்ன சேல்ஸ் ஆகிருக்கு நம்ம கடையில். நம்ம வந்து ஒரு சின்ன டீ கடை ஒன்று நடத்துகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா டீ, பஜ்ஜி, காஃபி, லெமன் சோடா, வடை இதெல்லாம் வந்து போட்டோம். இது வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸுக்கு நம்ம வச்சு இப்போ சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ சேல் ஆகிருக்கு அப்படிங்கிற கணக்கு தான் வந்து இதில் இருக்குது. ஒவ்வொரு நாளும் வந்து என்ன ஐட்டம் வந்து சேல் ஆகிருக்குன்னு ரேண்டமாக எடுத்துருக்கோம். ஏன்னா எல்லா ஐட்டமும் டெய்லி சேல் ஆகும், எல்லாத்தையும் எடுக்கல. ரேண்டமாக ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஐட்டம் செலக்ட் பண்ணி அது எவ்வளோ சேல் ஆகிருக்குங்கிற கணக்கு எடுத்துருக்கோம். இப்போ இதில் இருந்து நம்ம என்ன சேலஞ்சு நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இதில் வந்து ஃபுல் லிஸ்ட்டு ஒரு 5 ஐட்டம் தான் மொத்தமே இருக்குது. பஜ்ஜி, வடை, டீ, லெமன் சோடா, காஃபி. இதுதான் இது 5 ஐட்டம் தான் இருக்குது. ஸோ இந்த 5 ஐட்டத்தை நம்ம இங்கே தனியாக லிஸ்ட் எடுத்துட்டோம். இதோட கவுண்ட் வந்து டோட்டலாக இந்த பீரியடில் மொத்தமாக எவ்வளோ பஜ்ஜி, எவ்வளோ டீ, எவ்வளோ காஃபி, எவ்வளோ லெமன் சோடா, எவ்வளோ வடை, இது வந்து கவுண்ட் எடுக்கும். பட் இதில் என்னென்னா இஃப் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் நம்மளோட மெயின் இதில் சேலஞ்சே வந்து என்னென்னா வித்தவுட் யூஸிங் இஃப் ஃபங்க்ஷன்ங்கிறது தான் வந்து சேலஞ்ச். இப்போ இந்த 3 சேலஞ்சு நம்ம வந்து இதில் வச்சுருக்கோம். இந்த 3லேயுமே வந்து நம்ம என்னென்னா இஃப் ஃபங்க்ஷன் மட்டும் வந்து நாட் அலோட். இஃப் ஃபங்க்ஷன் இல்லாமல் இந்த ஆன்சர் வந்து அரையணும். அதுதான் வந்து இங்கே சேலஞ்ச், வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் வந்து சேலஞ்சே ஆக்சுவலாக. இப்போ என்னென்னா இஃப் ஃபங்க்ஷன் இல்லாமல் இந்த டோட்டலாக எவ்வளோ கவுண்ட் பஜ்ஜி சேல் ஆகிருக்கு, எவ்வளோ டீ சேல் ஆகிருக்கு, எவ்வளோ காஃபி சேல் ஆகிருக்கு, எவ்வளோ லெமன் சோடா, எவ்வளோ வடை சேல் ஆகிருக்கு, இது போட்டிங்கன்னா இதில் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக எடுத்து வச்சுருக்கோம். சேல்ஸும் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்முலா இருக்குது, அதனால கேல்குலேஷன் வந்துடும். இந்த இடத்துல ட்ரூ வந்ததுன்னா உங்கள் ஆன்சர் வந்து கரெக்டு. இந்த ஃபால்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல ட்ரூ வந்ததுன்னா உங்கள் ஆன்சர் கரெக்ட். ஏன்னா இந்த டோட்டல் வந்து 169,570 வந்திருக்கு மொத்த சேல்ஸ் இந்த பீரியடில். அதுவும் இதுவும் மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு ட்ரூன்னு வந்துடும். இது ட்ரூ வந்தால் அவங்க இந்த சேலஞ்ச் வந்து நீங்கள் கரெக்டாக சால்வ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ இதில் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா இஃப் ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வேறு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், VLOOKUP யூஸ் பண்ணிக்கலாம், வேறு எந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியுமோ எந்த ஃபங்க்ஷன் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இஃப் ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அதே மாதிரி இப்போ சேல்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 3,500 சேல்ஸ் ஆகிருக்கிற இது மட்டும் எடுக்கணும். இப்போ பஜ்ஜி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து 3,150 ஆயிருக்கு, ஸோ இது எடுக்கக்கூடாது. அடுத்த நாள் பஜ்ஜி வந்து 3,450, இதுவும் எடுக்கக்கூடாது. தேர்ட் டே வந்து டீ வந்து 3,600, ஸோ இதெல்லாம் வந்து குவாலிஃபை ஆகும். இதை மாதிரி 3,500க்கு மேலே உள்ளது மட்டும், 3,500 கூட இதில் குவாலிஃபை ஆகாது. 3,500க்கு மேலே இருக்கணும், 3,510 இருக்கணும், அப்போ தான் வந்து இது குவாலிஃபை ஆகும். ஸோ 3,500 இருந்தாலும் நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். ஸோ இந்த கவுண்ட்டும் கரெக்டாக இருக்கணும், சேல்ஸும் கரெக்டாக இருக்கணும். ரெண்டுமே வந்து 3,500 மேலே உள்ள சேல்ஸ் டே மட்டும் இருக்கணும். ரெண்டுமே வந்து சேல்ஸ் என்னைக்கு 3,500க்கு மேலே இருக்கோ அந்த டே மட்டும்தான் கவுண்ட் ஆகும். சேல்ஸும் சரி கவுண்ட்டும் சரி, அது வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணி பண்ணணும். இதில் மெயினாக வந்து இஃப் ஃபங்க்ஷன் வந்து நாட் அலவுட், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா கவுண்ட் என்னைக்கெல்லாம் வந்து 15க்கு மேலே சேல் ஆகிருக்கும், 15 கிடையாது 15க்கு மேலே சேல் ஆகிருக்கோ அது மட்டும் கவுண்ட் எடுக்கணும், அதோட சேல்ஸ் மட்டும். இது வந்து போன சேலஞ்சை விட கொஞ்சம் சிம்பிள் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நடுவில் உள்ளது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், லாஸ்ட்டு திரும்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் வந்து 15க்கு மேலே உள்ளது மட்டும் எடுக்கணும். சேல்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும். இந்த ப்ரைஸ் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கனால சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் ஆகிடும். இதில் கவுண்ட் மட்டும் 15க்கு மேலே சேல் ஆகிருக்கிற இதை மட்டும் டோட்டல் போட்டு நமக்கு எடுக்கணும். இதில் வந்து 3,500க்கு மேலே உள்ள சேல்ஸ் மாத்திரம் டோட்டல் போடணும். அது ஒவ்வொரு ஐட்டம் வைஸ் போடணும். அந்த டேஸில் மாத்திரம் கவுண்ட் எவ்வளோன்னு டோட்டல் வரணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த சேல்ஸ்லேயும் இந்த என்னென்ன ஐட்டத்துக்கு எவ்வளோ சேல் ஆகிருக்குன்னு கணக்கு எடுக்கணும். அந்த கவுண்ட் எடுத்தாலே சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இதில். ஸோ இதில் ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா இஃப் ஃபங்க்ஷன் மட்டும் நாட் அலவுட். இஃப் ஃபங்க்ஷன் இல்லாமல் இது பண்ணணும். இதுக்கு வந்து 1 வீக் டைம் வந்து செட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 1 வீக்குள்ளே யார் வேணால் இதை வந்து சால்வ் பண்ணலாம். இந்த ஃபைலோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணி யார் வேணால் இந்த சேலஞ்ச் வந்து ட்ரை பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.